ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா நான் கேட்குறேன், டைரெக்டாக கேட்குறேன், ராகவா லாரன்ஸ் கேட்குறேன், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா இருக்குது? இப்போ நான் கேட்குற அரசியல் வரக்கூடிய அத்தனை பேர் மக்கள்கிட்ட கேட்டு வந்து அரசியல் வந்தாங்களா? நான் கேட்குற ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், காமராஜர் அரசியல் வந்தார், மக்கள்கிட்ட கேட்டு வந்தாங்களா நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்ட்டு? அண்ணா வந்தார், மக்கள்கிட்ட கேட்டு வந்தாரா அரசியல் நான் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு? அதுக்கு முன்னதாக விஜயகாந்த் வந்துட்டார். ஏன் அவங்க வரும்போது அரசியலுக்கு வரும்போது பார்த்தா அம்மா கிட்ட போய் கேட்கல? கமல் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன் அம்மா கிட்ட போய் கேட்கல? விஜயகாந்த் தேமுதிக கட்சி தொடங்கினார் அதுக்கு முன்னாடியே, அப்போயும் போய் அம்மா கிட்ட கேட்கவே இல்லை. நேரா சீன் ஓட்டுறீங்க என்னமோ. நான் அரசியல் தான் உங்களுக்கு அவ்வளோ இலக்கரமாயிடுச்சா, இல்லை எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்கரமாக இருக்கா? உன் பவுஸ் என்ன எடுத்து நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்துட்டோம். 10 கோடி தூக்கி கொடுத்தோன்னு சொல்லிட்டு லட்டி சார்ஜ் பண்ணி வெளியே எடுத்த போது பார்த்தீங்கன்னா ஓடி ஒழிஞ்சிட்டு வந்தாண்டா நீ. ஒரு 6 பிள்ளைகளை காமிச்சு இவங்களை நான் தான் வளர்த்தேன்னு சொல்கிற. அதுக்கும் நீ அரசியல் வரதுக்கு என்ன சம்பந்தம்? நீ 6 பேரை காட்டுற. வித்யாகர் தெரியுமா உனக்கு? உதவுக்காரர்கள் அவர் 1000 பேரை காட்டுவார். அரசியலுக்கு வரப்போகிறேன், அது சம்மந்தமான அறிவிப்பு வெளியிட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை சொன்னாருங்க. அந்த டேட்டில் வந்து பாரதி ராஜா வந்து இவர் டேட்டை அறிவித்த உடனே பாரதி ராஜா செத்து போயிட்டார். உடனே அந்த டெத்தை காரணம் காமிச்சு என்ன சொன்னார்னா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நீ சொல்ல போகிற அடுத்து என்ன டயலாக் நான் இப்போ சொல்லிடுறேன் பாரு. ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு மக்கள்கிட்ட நான் கருத்து கேட்டேன். மக்கள் வந்து பெருவாரியான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ராகவா லாரன்ஸ் அரசியல் வருகை குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னார். சொன்ன உடனே பாரதி ராஜா செத்துட்டார். உடனே பாரதி ராஜா செத்த உடனே சொன்னார், இந்த துக்கமான நாளில் இதை அறிவிக்க முடியல, அதனால் வந்து நான் அப்புறம் வேற ஒரு தேதியை சொல்லியிருந்தார். அந்த தேதிப்படி இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்கிறார். சரி, அறிவிச்சிட்டாரு, என்ன தான் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். அது நல்லா இருந்துச்சு, ஒரு நாவல் மாதிரி இருந்துச்சு, ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா வந்து அவர் அரசியலுக்கு வர்றதை ஆசைப்பட்ட மாதிரியும், அவங்க அம்மா கிட்ட போய் சொன்ன மாதிரியும், அவங்க அம்மா வந்து அரசியலே வேணான்னு சொன்ன மாதிரியும், அரசியலுக்கு வேணான்னா வந்து பார்த்தா அது உனக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொன்ன மாதிரியும், யாருக்கு இவருக்கு செட் ஆகாதுன்னு சொன்ன மாதிரியும், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது அப்படி போய் கேட்டபோது பார்த்தீங்கன்னா உனக்கு அரசியல் செட் ஆகுதுன்னு சொன்ன மாதிரியும், அதுக்கப்புறம் இவர் அரசியல் வராது மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து விஜய் அரசியலுக்கு வந்து வரப்போறாரு போய் சொல்லும்போது அப்போ உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்களாம். அப்புறம் வந்து அரசியல் வந்து அவர் ஜெயிச்ச பிறகு போய் கேட்ட பிறகு அரசியல் ஆசையாக அம்மா கிட்ட சொன்னார். அம்மா வந்து உனக்கு செட் ஆகாது வேணாம்னு சொல்கிறாங்க. காரணங்கள் சொல்லலை, உனக்கு அரசியல் செட் ஆகாதுப்பா வேணாம்ப்பா. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ரஜினிகாந்த் அரசியல் வந்தவருக்கு போய் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா உனக்கு அரசியல் செட் ஆகாது வேணாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அரசியலுக்கு வர போகிறார், அப்போ போய் அரசியல் போகணுன்னு கேட்டால் வேணாம் தம்பி உனக்கு செட் ஆகாது அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து பணம் காசு இதை சாதி இதெல்லாம் வந்து இல்லாமல் ஜெயிச்சிட்டாரு சொன்னோன்னே அப்போது நீ அரசியலுக்கு வான்னு சொல்லிட்டாங்களா, அரசியல் வர சொல்லிட்டாங்க, சிக்னல் கொடுத்தாச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா நான் கேட்குறேன், டைரெக்டாக கேட்குறேன், ராகவா லாரன்ஸ் கேட்குறேன், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிடா இருக்குது? இல்லை எங்களை பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? எங்களை பார்த்தா மென்டல் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வர்றது வராது உன்னுடைய தனிப்பட்ட விஷயம். நீ மேற்கோள் காட்டக்கூடிய யாரையுமே நான் சொல்கிறேன், அது நீங்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், அல்லது நீ வந்து தளபதி விஜய்னு சொல்லிங்க பாருங்க, அவராக கூட இருக்கட்டும். முதல்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பம், அது அவங்க அரசியலுக்கு வராங்க, அவங்களுக்கு தங்களுக்கு தகுதி இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவதா அவர் வந்து தகுதி இருக்கிறதா அவர் நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது தகுதி இருக்கிறதா அவர் நினச்சிக்கிறாரு. அந்த தகுதியின் அடிப்படையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம், சொந்த விருப்பம் அரசியலுக்கு வராங்க. வாக்களிக்காது மக்களுடைய விருப்பம். நீ அரசியலுக்கு வரணுமா வேணாமன்றதை நீ தான்டா முடிவு பண்ணணும். அதை நான் ஏன்டா சொல்லணும்? நாங்கள் ஏன் சொல்லணும் நீ அரசியலுக்கு வான்னு சொல்லிட்டு? நீங்கள் வரலன்னா இப்போ நான் கேட்குற அரசியல் வரக்கூடிய அத்தனை பேர் மக்கள்கிட்ட கேட்டு வந்து அரசியல் வந்தாங்களா? நான் கேட்குற ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன், காமராஜர் அரசியல் வந்தார், மக்கள்கிட்ட கேட்டு வந்தாங்களா நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்ட்டு? அண்ணா வந்தார், மக்கள்கிட்ட கேட்டு வந்தாரா அரசியல் நான் வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு? கலைஞர் இருந்தார், கேட்டு வந்தாரா? எம்ஜிஆர் வந்தார், கேட்டு வந்தாரா? இப்போ நீ சொல்லக்கூடிய ரஜினி விஜய் வந்து சொல்லிட்டு வந்தாங்களா? நான் கேட்குறேன்.
அது நான் மக்கள்கிட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் வரலாமா வேணான்ட்டு. இதுக்கு இடையில் 2 பேருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க இதே சினிமாவிலேருந்து. ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசன் வந்துட்டார். அதுக்கு முன்னதாக விஜயகாந்த் வந்துட்டார். ஏன் அவங்க வரும்போது அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போய் கேட்கல? கமல் அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன் அம்மா கிட்ட போய் கேட்கல? விஜயகாந்த் தேமுதிக கட்சி தொடங்கினார் அதுக்கு முன்னாடியே, அப்போ ஏன் போய் அம்மா கிட்ட கேட்கவே இல்லை? என்னடா சீன் ஓட்டுறீங்க என்னமோ? என்ன அரசியல் தான் உங்களுக்கு அவ்வளோ இலக்கரமாயிடுச்சா? இல்லை எங்களை பார்த்தா உங்களுக்கு இலக்கரமாக இருக்கா? நீ அரசியலுக்கு வராமல் போ. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றதை நான் சொல்கிறேன், அறிவிப்பு வெளியிடுறேன். உன் பவுஸ் என்ன எடுத்து நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தையே பார்த்துட்டோம். 10 கோடி தூக்கி கொடுத்தோன்னு சொல்லிட்டு லட்டி சார்ஜ் பண்ணி வெளியேற்ற போது பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாண்டா நீ. தெரியாது, நம்ம நாங்கள் மறந்துட்டோம். அதை ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ 10 கோடி கொடுத்தோன்னு போய் சொன்ன ஆள் தானே நீ. ஜெய்பீம் படம் வரும்போது நான் வீடு கட்டி கொடுத்துருன்னு சொன்னேன், அதை காட்ட வேண்டியதானே நீ. இன்னைக்கு நீ என்ன செஞ்சிடணும்? ஒரு 6 பிள்ளைகளை காமிச்சு இவங்களை நான் தான் வளர்த்தேன்னு சொல்கிற. அதுக்கும் நீ அரசியல் வரதுக்கு என்ன சம்பந்தம்? நீ 6 பேரை காட்டுற. வித்யாகர் தெரியுமா உனக்கு? உதவங்காரர்கள் அவர் 1000 பேரை காட்டுவார். நீ 6 பேரை காட்டுற, அவர் 1000 பேரை காட்டுவார். தெரியுமா உனக்கு? பார்த்துருக்கியா நீ? உதவங்காரர்கள் வித்யாகர்னா யாரும் தெரியுமா உனக்கு? முதல்ல அது வேற. மக்கள் தொண்டு என்பது வேற, மக்கள் அரசியல் என்பது வேற. மக்கள் தொண்டு நீங்கள் வந்து எந்த அதிகாரத்திலும் உட்காராமல் செய்கிறது மக்கள் தொண்டு. அதில் முதல்ல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு தொலை. முதல்ல அதிகாரத்தில் வராமல் செய்யக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகளை, அநாத பிள்ளைகளை வளர்க்குறது போகிறது, இதெல்லாம் வந்து அதிகாரத்தில் இல்லாமல் தன் கையில் இருக்கிற பணத்தின் மூலமாக வந்து முதியோர்கள் நடத்துறது, வந்து அநாத பிள்ளைகளை எடுத்து ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்க்குறது, இதெல்லாம் வேறு. அதிகாரத்தில் இல்லாமல் கையில் இருக்கிற பணத்தின் மூலமாக செய்யக்கூடிய விஷயம் அது. ஆனால் மக்கள் சேவைன்னு ஒன்று இருக்குது. மக்கள் சர்வீஸ், பீப்புள் சர்வீஸ், அது வேறு. தொண்டு வேறு, சேவை வேறு. சேவை என்பது அதிகாரத்தில் போய் உட்காந்து செய்கிறது, மக்களுக்கான சேவை இல்லைங்க. அது இல்லாமல் கூட செய்ய முடியுங்க. அது வந்து மக்கள் தொண்டு. தொண்டு என்பது வேறு, சேவை என்பது வேறு. முதல்ல அந்த டிஃப்ரென்ஸை முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்போ நீ செய்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொண்டு. ஆனால் அதை ஆதரவற்ற பிள்ளைகள் எடுத்து வளர்த்தியா ரைட், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறோம். மக்கள் சேவை, மாடுகளுக்கு சேவை இல்லாது, மக்களுக்கான சேவை. மாடுகளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சரித்திர வரலாறு இருக்குது. அதெல்லாம் உனக்கு புரியாது. அதுக்கு நீ சீமான் அரசியல் படிக்கணும். சீமான் அரசியல் படிச்சினா தான் மாடுகளுடைய அருமை என்னன்னு தெரியும். மாடுகள் மூலமாக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது தெரியும். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குன்றது தெரியும். எவ்வளோ இருக்குது இதெல்லாம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு அரசியல் ஆசை வந்துடுச்சு. இது ஏன்டா அம்மா ஆயா ஊரில் இருக்கிற பாட்டி கிட்டி எல்லாரையும் இழுக்கிற? சொல்லு. சரி, எல்லாம் உன் விருப்பம். நீ அரசியலுக்கு வர, உனக்கு வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. நீ தாராளமாக அரசியல் வந்துட்டு போ. அதுக்கு எதுக்கு இப்போ எங்ககிட்ட கேட்குற? நான் வரலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற நீ. நான் கேட்குறேன், முதல்ல ஒருத்தரை மேற்கோள் காட்டுற. என்ன தகுதி இருக்குது சொல்ல முடியுமா? இப்போ ரஜினிகாந்த் அவருக்கு அரசியல் வராரு, அதுக்கான என்ன அவருக்கு வந்து தகுதி இருக்குது? வெறும் நீ விரும்பினா போதுமாடா? ஏண்டா நீ விரும்பினா போதுமா? நீ விரும்பக்கூடிய ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், யார் வேணால் இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு தகுதி இருக்கான்றதை நீங்கள் நிர்ணயம் பண்ணல. இப்போ மக்கள் முடிவு பண்ணுறாங்கல்ல. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், தகுதி இருக்கா இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடியல. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் இன்னும் வரல. தேர்வுத்தாளை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் எழுதின தேர்வுத்தாளை மக்கள் திருத்துறாங்க. கடைசியாக மதிப்பெண் எவ்வளோன்றது தெரியும். அதுக்கு கால அவகாசம் இருக்குது, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால் வந்து பார்த்தா உனக்கு வந்து அரசியல் நமிச்சல் அடிச்சிருச்சு, உனக்கு அரிப்பு அடிச்சிருச்சு, அரசியல் அரிப்பு. அதுக்கே வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் என்ன நாங்கள் என்ன சொல்லணும்? இவருக்கு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சிகப்பு கம்பளம் போட்டு ஐயா நீங்கள் அரசியல் வாங்க, எங்களை வந்து காப்பாற்றுங்க. என்னடாப்பா எங்களை பார்த்தா எப்படா இருக்கு உனக்கு? நான் கேட்குறேன். ஆளாளுக்கு அரசியல் நீங்கள் தாராளமாக வாங்க, ஆனால் மக்கள்கிட்ட கேட்குறன்றதான். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்களாம் ஒரு கதை சொல்லுவீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன், இப்போ நீ சொல்ல போகிற பாரு, அடுத்து என்ன டயலாக் நான் இப்போ சொல்லிடுறேன் பாரு. ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு மக்கள்கிட்ட நான் கருத்து கேட்டேன். மக்கள் வந்து பெருவாரியான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க.
அதனால் நான் ஒரு அரசியல் கட்சி நான் தொடங்குறேன். அதானே சொல்ல போகிறேன் நீ. இதை நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய படம் பார்த்துட்டோம். இப்போ சமீபத்தில் அண்ணாமலை படத்தை கூட பார்த்தோம். அதுக்கு முன்னாடி விஜய் படத்தை பார்த்தோம். இப்போ சமீபத்தில் இப்போ அண்ணாமலை படத்தை கூட பார்த்துட்டோம். ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சம் பேரை வந்து அங்கே இங்கே எப்படியோ சேர்த்துக்கிட்டு அப்படி போட்டு ஒரு மெம்பர் ஆகிட்டு இப்போ கேட்டால் வந்து 13 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஓவர் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்க. இப்போ எவ்வளோ பேர்னா 13 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வரத்தை வந்து விரும்புகிறாங்க. கதை ஓடிட்டுருக்கு. இப்போ உன் கதையும் அடுத்தது ஓடப்போகுது. நீ என்ன சொல்ல போகிற? எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 லட்சமாக சொல்லுவேன். 20 லட்சம் பேர் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. எப்போ தெரிவித்தாங்க, எப்படி தெரிவித்தாங்க, எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வருவான், ஒரு உன் சார்பாக அவர் ராகவா லாரன்ஸ் தம்பி வந்தாருங்க, என்கிட்ட வந்து ஒரு அருள்வாக்கு பெறும்போது அவருடைய கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன். அந்த ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த தமிழ்நாட்டை மட்டும் இல்லைங்க, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஏன் இந்தியாவே ஆளக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவரை வந்து நான் அவர் கண்ணில் பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த கண்ணில் இருக்கிற அந்த ஒளியானது வந்து பார்த்தீங்கன்னா 1000 சூரியனுக்கு சமம் அப்படின்னு வந்து ஒரு சாமியார் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு 4 ஜோசியக்காரன் சொல்லுவான், ஒரு 4 மூலையிலேருந்து. என்னென்னா அவர் ராகவா லாரன்ஸ் இருக்காருங்க, அவருடைய ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசிங்க. வேறு வழியே கிடையாது. மக்கள் தலை விதி. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. அவர் முதலமைச்சர் அவர் தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியாதுங்க. ராகவா லாரன்ஸ் வந்து 31 அவர் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு 4 ஜோசியக்காரன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ் பைத்தியங்கள் என்ன, அந்த பைத்தியங்கள்லாம் சேர்ந்து இதுவும் ஒரு பைத்தியன்றது தெரியும். ராகவா லாரன்ஸே ஒரு பைத்தியம் தான். அப்போ அந்த பைத்தியமும் இந்த பைத்தியங்களும் சேர்ந்துக்குன்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து கேட்டால் ரீல்ஸாக போட்டு தருவானுங்க. இப்போது அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தான், மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிக்கணும். இருக்கவே இருக்க இவிஎம் மிஷினு இப்படி தான்டா ஓடின்றது எல்லா அரசியலும். உங்கள் கதையும் இப்படி தான் ஓடப்போகுது. எங்களை பார்த்தா கடைசியாக உங்ககிட்ட ஒரே கேள்வி தான், எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது அரசியலுக்கு? நீ வராமல் போ. வாக்களிக்கிறது உன்னுடைய ஒரு, நான் கேட்குறேன், நீ நாளைக்கு ஓட்டு போடாதுன்னா ஓட்டு போட முட்டுறியா நீ? அதே தான் இதுவும். நாளைக்கு நான் சொல்கிறேன், லாரன்ஸ் நாளையிலேருந்து நீ ஓட்டு போடாத, நீ கேட்டுறியா? நீ ஓட்டு போகிறது உன்னுடைய சுய உரிமை. அதே மாதிரி நீ அரசியலுக்கு வர்றதும் வராதும் உன்னுடைய முடிவு. அதை எங்ககிட்ட திணிக்காது. அம்மா கிட்ட கேட்டியா, அதுவே தப்பு. வளர்ந்த புள்ள மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இவ்வளோ வயசாக இருக்குல்ல, அம்மா கிட்ட போய் நான் அரசியலுக்கு வரலாமா வரணும் அம்மா கிட்டே கேட்பேன்? நான் கேட்குறேன். யாருமே நான் சொல்கிறேன், எந்த பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிப்பதும் அல்லது நீங்கள் என்ன செய்யணுன்ற முடிவு பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்மா கிட்ட கேட்டு முடிவு பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், அம்மாவை மதிக்கலாம், செய்யலாம், ஆசீர்வாதம் வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் அம்மா கிட்ட கேட்டு முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையான, எப்படி இருந்தாலும் அம்மாவும் இன்னொரு நபர் தான். உன் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்க, நீ தான் முடிவு பண்ணணும். உங்கள் எதிர்காலம் குறித்து போய் நான் அம்மா கிட்ட கேட்டேன்னு சொல்லாது. அம்மா கிட்ட கேட்கலாம், கேட்கறது என்ன, ஆலோசனை கேட்கலாம், ஆனால் முடிவு உங்கள் கையில். ஆனால் நீ என்ன சொன்னால் அவங்க அம்மாவுடைய முடிவுன்ற, அம்மா முடிவுப்படி நான் வரல. ஆலோசனை என்பது வேறு, முடிவு என்பது வேறு. முடிவு நீ தான்டா எடுக்கணும். அம்மா எடுக்கிறாங்க, ஆட்டுக்குட்டி எடுக்கிறாங்க, ஆயா குட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லு. இது வந்து நீ ஒரு கதை சொல்கிற, கதை கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீ அரசியலுக்கு வரப்போகிற, வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக வரான் அரசியலுக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பாக தான் வராங்க. ஒருத்தர் வந்தார், நல்லா இருக்கிற டிவியெல்லாம் உடைச்சார். ஒருத்தர் நான் ஆன்மீக அரசியல் வரேன்னு சொன்னார், அவர் வராமையே போயிட்டார். சரி, வராத போகிறத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, வந்தவர் வரைக்கும் பேசுவோம். வந்தவர் நிலைமை என்ன, டிவியை உடைச்சிட்டு அவர் பண்ணு வந்து பார்த்தா எங்கே ஆரம்பித்தார் அங்கேயே போய் சேர்ந்துட்டார். முடிஞ்சிருச்சு அவருடைய அரசியல். இப்போ இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறாரு ஆட்சியை வந்து பிடிக்கிறதுக்கு. அதை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? அதை பற்றி எதாவது பேசுவே நீ? ஆட்சி நடக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முரணான, ஒரு முறையற்ற, முழுக்க முழுக்க மக்கள் எண்ணத்தின்படி கிடையாது. மக்கள் எண்ணத்தின்படி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அளிக்கலை, யாருக்குமே இந்த அரசியலாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மக்கள் விரோதம், மக்கள் எண்ணத்துக்கு விரோதமாக தான் இந்த ஆட்சியே நடக்குது. மக்கள் எண்ணமே வேறு, அரசியல் கட்சிகள் முடிவு பண்ணுறாங்க, மக்கள் முடிவு பண்ணவே இல்லை. மக்கள் முதலமைச்சர் ஆக்கலை, மக்கள் வாக்களித்ததெல்லாம் வந்து வேறு. ஆனால் வாக்கு பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் வந்து இப்போ அவங்க நிலைப்பாடு எடுத்துருக்கிறாங்க. அவங்க ஒரு சிண்டிகேட் போட்டாங்க. மக்கள் என்னப்படி தாவேகாவுக்கு முழுமையான ஆதரவு கிடையாது. முழுமையாக இல்லை, ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கிடையாது.
மெஜாரிட்டி கிடையாது. திமுக இருக்கா? திமுக கிடையாது. அதிமுக கிடையாது. யாருக்குமே கிடையாது. அப்போ மீண்டும் மக்களை சந்திக்கணும். இதுதான் அரசியல். ஆனால் மக்களை சந்திக்கிறதுக்கு முடியாத புறவாசல் வழியாக போய் தான் இப்போ வந்து இந்த ஆட்சியே நடக்குது. இது தாண்டா உண்மையான அரசியல். நீ வரணுமா வேணாமான்றதை நீ தாண்டா முடிவு பண்ணணும். அதை ஏன்டா எங்ககிட்ட கொண்டு வந்து போடுற? எங்களை பார்த்தா அவங்க எப்படி இருக்குது? வரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்படி என்ன சொல்ல போகிறேன்? அடுத்த வாரமே சொல்ல போகிறேன். நான் சொல்ல தான் நடக்கும் போது 20 லட்சம் பேர் மக்கள் வந்து என்ன அரசியலுக்கு வான்னு சொல்லிட்டாங்க, உறுப்பினராக ஆகிட்டாங்க, ஆன்லைனில் வந்து பேசுனாங்கன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து செய்த வந்து ஒரு புனிதமான தொண்டு, ஆதரவற்ற பிள்ளைகளை எடுத்து வளர்த்துது, அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நீ வந்து காட்சிப்படுத்த எங்கள் முன்னாடி எதுக்காக காட்சிப்படுத்தணும்? அந்த பிள்ளைகளை 6 பேரை வந்து நீ வளர்த்து அந்த மாதிரி ஒரு 6 பேர்னா 60 பேர் காட்டுவாங்க, 600 பேர் காட்டுவாங்க, 6000 பேர் காட்டுறதுக்கு இருக்கிறாங்க. மக்கள் தொண்டு செஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அரசியல் ஆசையே கிடையாது. அப்போ நீ இந்த அரசியல் ஆசைக்காகத்தான் நீ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொண்டே நீ செய்தன்னு ஆயிடுச்சுல்ல. இந்த அநாத பிள்ளைகளை வளர்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகனா பின்னொரு காலத்தில் அரசியல் வரது தான். நிறைய பேச முடியும். ஜெய்பீமில் நான் வந்து அந்த அம்மா வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நான் வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஒரு சீனை ஓட்டினேன். வீடு கட்டினியா நீ? அதை காட்டியா நீ? வீடு கட்டி கொடுத்தியா நீ? அந்தந்த டைமில் நீ வந்து லைம் லைட்டுக்கு வந்துட்டு சீனை ஓட்டுவேன். உண்மையிலே ஜெய்பீம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு அந்த குடும்பங்களுக்கு வீடு கட்டி தந்தியா? ஆனால் அன்றைக்கி பயங்கரமாக ஓட்டினேன் சீனு. ஜல்லிக்கட்டுக்கும் அப்படி தான் ஓட்டினேன். உன்னை பற்றி வந்து பார்த்தா முழுக்க முழுக்க நீ சீன் காட்டுறவன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அரசியல் சீன் ஓட்ட பார்க்குற, அதுக்கு எங்களை இருக்காத. நீ ஏன் முடிவு பண்ணிட்டு நீ என்ன வேணால் முடிவு பண்ணு. எங்கேயாவது பாழுங்கலத்தில் விழக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அப்போ நீ என்கிட்ட ஒப்பீனியன் சார் நான் அந்த கிணத்துல ஊழாமல் வேணாமன்னா அப்போ நாங்கள் சொல்லுவோம் மனித நேயத்தோட, அப்பா நீ அந்த கிணத்துல விழாத, நீ விழாதனா அந்த கிணத்து தண்ணியும் பாழாக போயிடும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அரசியலுக்கு வர்றேன்னா அது நீ முடிவு பண்ணு. மக்களுக்கான சேவை. நான் வந்து ரயில் வரும்போது நான் எதிர்க்க மோத போகிறேன்னு சொன்னால் நான் அப்போ சொல்லுவோம் என்னன்னு கேட்டேன்னா, வேணாம்ப்பா உன்னால் வந்து மக்கள் தொண்டு செய்ய முடியும். 6 பிள்ளைகளை வளர்த்துருக்கா, அது மாதிரி 60 பிள்ளைகள், 600 பிள்ளைகள், 6000 பிள்ளைகளை நீ வளர்க்கலாம். நீ மக்கள் தொண்டு செய்யறதுக்காக நீங்கள் எந்த ரயில் முன் பாயாதுன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் அரசியல் என்பது மக்களுக்கான அதிகாரத்தை வந்து மக்களுக்கு சேவை செய்யுது. அதை நீ தான் முடிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.